எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க போகிற மிஷனரியின் பெயர் தாமஸ் வாக்கர் என்கிற ஒரு சகோதரர். இவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிமுக வார்த்தையா அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற டோனாவூர் பகுதியில் ஊழியம் செய்த ஏமி கார்மேக்கல் அம்மையாரின் ஒரு வழிகாட்டி இவர் தான். தமிழ்நாட்டுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக துணையாக இருந்து ஏமி கார்மேக்கல் அம்மையாருக்கு உதவியாக இருந்து இந்த டோனாவூரை உருவாக்குறதற்கு ஒரு உருவாக்குதலுக்கு உதவியாக இருந்தவர் தான் இந்த தாமஸ் வாக்கர் என்கிற சகோதரர். இவரை குறித்து அதிகமாக வெளிப்பிரகாரமாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஏமி அம்மா உபயோகப்படுத்தின ஊழிய புத்தகங்கள், அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலையும் இந்த ஐயாவை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஒரு கொஞ்ச காலத்தில் தான் இவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறார். அவர் செய்த ஊழியத்தை குறித்ததான அனுபவங்களை கேட்கும்போது ஒரு பெரிய மிஷனரியை உருவாக்கி விட்ட ஒரு தகப்பன் அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். அப்படிதான் இந்த தாமஸ் வாக்கர் என்பவர் இருந்தார். இவர் பிறந்தது இங்கிலாந்து நாட்டின் மட்லாக்பத் என்கிற ஒரு கிராமத்தில். இவர் 1859ஆம் ஆண்டு பிறந்தார். பிப்ரவரி மாதம் 9வது நாளில். இவர் குடும்பத்தில் 10 பேர், 6 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் இவர் ஒருவரும் சேர்த்து 10 பேர் இவர் குடும்பத்தில் உண்டு. இவர் 10 பேர் அடங்கிய குடும்பத்தில் பிறந்திருந்ததுனால அவங்க பெற்றோர் எல்லாரையுமே ஊழியத்துக்காக உருவாக்கணும்னு மிகுந்த பிரயாசப்பட்டாங்களாம். ஏதோ ஒரு வகையில் என் பிள்ளைகள் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெற்றோர்களின் கனவு நோக்கமாக இருந்தது. ஆனால் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இந்த தாமஸ் வாக்கர் என்பவர் மட்டும்தான் அதிகமாக நல்ல ஞானத்தோடும் அவர் செய்த எல்லா காரியமும் என்ன தொட்டாலும் தொடங்குமா. இவர் செய்கிறது எல்லாமே ஆசீர்வாதத்தை தான் தரும். அதனால அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த ஒரு பிள்ளைய மட்டும் இவருடைய எல்லா செயல்களும் ஆசீர்வாதமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் செய்து கொண்டிருந்த ஒரு வணிக தொழிலை இவரை உருவாக்க வச்சிடணும், இவர் மூலமாக நம்ம வணிக தொழில் பெருக வைக்கணும்னு அவங்க அப்பாவோட ஆசை. இவருடைய 17வது வயதில் அவங்க தாமஸ் வாக்கர் என்பவர்கிட்ட சொன்னபோது அவர் சொல்லியிருக்கிறார், முடியவே முடியாது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் வாழ்வேன், வேற எதுக்காகவும் என் வாழ்நாளை வீணடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு மறுத்து அவங்க தகப்பன் ஒன்றுமே பேசாமல் தொடர்ந்து அவரை கல்லூரிகளுக்கு அனுப்பி படிக்க வைத்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணித பாடத்தின் முதல் மாணவனாய், முதல் வகுப்பில் தேறுகிறவராய் இவர் மாறினாராம். கணித பாடத்தில் இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய பேர் பயப்படுற பாடமே அதுதான். ஆனால் அதில் ஃபர்ஸ்டாக இருந்தவர் இந்த தாமஸ் வாக்கர் என்கிறவர். ஹென்றி மார்ட்டின் அப்படிங்கிற ஒருவருடைய அந்த கல்லூரியில் டாக்டர் மோல் அப்படிங்கிற ஒரு சகோதரர் பிரசங்கித்த சுவிசேஷ ஊழியத்தை குறித்ததான பிரசங்கத்தில் உள்ளத்தை தொடப்பட்டவராய் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்படி அர்ப்பணித்த இந்த தாமஸ் வாக்கர் என்பவர் அந்த அர்ப்பணிப்பின் முடிவு ஜபத்தில் நானும் என் வாழ்நாளில் என் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு சென்று ஆண்டவரை அறிவிப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்தார். அப்படி அன்னைக்கு 17வது வயதில் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை, ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை உறுதியாய் கைப்பற்றி அவருடைய வாலிப பிரயாயத்தில் அவர் வாழ்ந்த அந்த கிராமத்தை பக்கத்தில் எல்லா ஏரியாலையும் இவர் கடந்து சென்று சுவிசேஷ ஊழியம் செய்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவரை தமிழ்நாட்டின் மேல ஒரு பாரத்தை கொடுத்து திருநெல்வேலி பட்டணத்திற்கு கர்த்தர் அனுப்பி வைத்தார். அப்படி CMS என்கிற சங்கத்தார் மூலமாக திருநெல்வேலி பட்டணத்திற்கு பாளையங்கோட்டைக்கு வந்தடைந்தார். அங்கே பேராயர் சார்ஜன்ட் அப்படிங்கிற ஒரு பேராயருடைய உதவியில தான் அவர் ஊழியத்தை தொடர்ந்தார். ஆனால் இவர் கடந்து வந்தபோது ஊழியம் செய்கிறதற்கு ஒன்றுமே மிஷினரி ஊழிய ஸ்தலத்தில் தமிழ் கூட தெரியாம தான் இந்த ஊருக்கு கடந்து வந்திருக்கிறார். ஆனால்
தாமஸ் வாக்கருக்கு எபிரேய மொழி நல்லா தெரியும். அதனால பேராயர் சார்சன் என்பவரும், அவரும் பெரிய பேராயர், பேராயர் சொன்னாலே உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் தான். அவரும் அமைதியா இந்த தாமஸ் வாக்கர் கிட்ட அமைதியா உட்கார்ந்து எபிரேய மொழியை கற்றுக்கொண்டாராம். பேராயர் கிட்ட இருந்து தாமஸ் வாக்கர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டாராம். இப்படி சகோதரத்துவ அன்போடு அவங்க 2 பேரும் மொழிகளை கற்றுக்கொண்ட பிறகு தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட தாமஸ் வாக்கர் அதன் விளைவாக அந்த தைரியத்தோடு தொடர்ந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை சுற்றி இருக்கிற தென் பகுதியை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். இப்படி 1985 ஆண்டிலிருந்து 87 வரையிலும் நெல்லை திருச்சபைகள் எல்லாவற்றிற்கும் சுவிசேஷ ஊழியத்தின் தலைவரா இவர் தான் இருந்திருக்கிறார். இவர் இருந்து கிட்டத்தட்ட 12 வருட காலமாய் சுவிசேஷ ஊழிய தலைமைத்துவ பொறுப்புல சிறப்பா திருநெல்வேலி சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் இவர் சென்று சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். அப்படி ஒரு நாள் ஒரு வேப்ப மரத்தடியில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு அமர்ந்திருக்கிற நேரத்துல பண்ணை விலை என்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு வயது முதிர்ந்த தகப்பனார் அவரை சந்திக்கும்படியா அந்த வேப்ப மரத்து நிழல்ல அவரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார். இவரும் போய் உட்கார்ந்து வேத புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். அப்போ அந்த ஐயா, நீங்க படிக்கிறது என்ன, இதெல்லாம் என்னன்னே தெரியாதே, ஏசுனா யாருன்னே தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த வயதான தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம், இயேசுவை அறியாத அந்த தகப்பனார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இவரை பாரப்படுத்தினது. அப்போ இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார் என்பதே இந்த கிராமத்துல தெரியாதுன்னு சொல்றாங்களே, நாம முதல்ல அந்த கிராமத்துக்கு தான் போகணும், அங்க போய் பெரிய ஊழியத்தை செய்து ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி அந்த தகப்பனாருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு ஜெபித்து ஆணுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து பண்ணை விலை பட்டணத்தை குறித்து பாரம் ஏற்பட்டு அந்த ஊர்ல கடந்து சென்று ஊழியம் செய்ய போனார். அப்படி அந்த பண்ணை விலை கிராமத்துக்கு போயிருந்த போதுதான் ஏமி அம்மாவும் அங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. நிறைய கிராமங்களுக்கு நடந்து மாட்டு வண்டியில போய் நிறைய பெண்களோடு சேர்ந்து இந்த அம்மா ஊழியம் செய்கிறத இவர் பார்த்தார். அப்போ அவங்களோடு இணைஞ்சி நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதாவது அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல எல்லாம் இருட்டு நேரத்துல வருகிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த தாமஸ் ஐயா ஏமி அம்மாவுக்கு மிகுந்த உதவியா இருந்திருக்கிறாங்க. துணையா அவங்களுக்கு இருந்து அந்த பண்ணை விலை பட்டணத்துல பல கிராமங்கள்ல இந்த அம்மாவோட சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அப்படி செய்துட்டு இருந்த பெரிய பெரிய இந்த சின்ன தனித்தனியா நபர்களை சந்திச்சு சொன்ன இந்த சின்ன ஊழியத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணை விலை பட்டணம் கண்டது. பண்ணை விலை கிராமத்துல இருக்கிற எல்லாரும், அதுலயும் பண்ணையார்கள் எல்லாம் தேடி வந்து இந்த ஐயா கிட்ட மொழியை கற்றுக்கொண்டாங்களாம். அப்படி கற்றுக்கொண்டு வேத புத்தகத்தை குறித்ததான அறிவுரைகள் எல்லாம் இவர் எடுத்து சொல்லி நிறைய மாற்றங்களை இவரும் ஏமி அம்மாவும் செய்திருக்கிறாங்க. அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த போதுதான் இவருடைய ஜெப நேரத்துல ஆண்டவர் டோனாவூர்ல இருக்கிற அந்த அனாதை பிள்ளைகள் அவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஒரு தாய் போல ஒரு சகோதரி வேணும் என்கிற நிலை, இதெல்லாம் இவர் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் பாரப்படுத்தினதுனால அவருடைய உந்துதலின் பேர்ல தான் ஏமி அம்மா டோனாவூருக்கு கடந்து வந்தாங்களாம். டோனாவூர்ல வந்து தாமஸ் ஐயா சொல்லி கொடுத்தது போலதான் அங்க இருக்கிற அனாதை பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு தாய் போல, நான் அதை கண் கூட பார்த்தேன். எங்க மாமாவுடைய மாமனார் அவங்க வளர்த்த ஒரு பையன். நான் போய் கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் அவரை சந்தித்த போது நான் ஏமி அம்மாவை பற்றி கேட்கும் போதெல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு 1000 தடவை அம்மான்னு சொல்லியிருப்பார். ஒரு அநாத பிள்ளைய தான் பிள்ளை போல அவங்க அன்பு செலுத்தி வளர்த்ததுனால தான் அந்த தகப்பனருடைய வாயில நம்ம சொந்த அம்மாவை நம்ம அம்மான்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் வளர்த்த ஒருத்தங்களை உண்மையா அந்த பாசத்தை காட்டினதுனால தான் அவங்க வாயிலிருந்து உண்மையா அம்மாங்கிற வார்த்தை வந்துச்சு. இப்படி ஒரு தாய் அன்பு உள்ளத்தை இந்த ஐயா தான் ஏமி அம்மாவுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லி சொல்லி கொடுத்து ஏமி அம்மாவையும் அந்த அன்புக்கு நேராக வழி நடத்தி பிள்ளைகளை ஆதரிக்கிற ஒரு தாயாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாமளும் நிறைய தாய் இருக்கிறோம், நிறைய தகப்பன்கள் இருக்கிறோம்.
நம்மளை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ அன்பு எப்படி இருந்துச்சோ, தேவன் யாரையுமே பச்சபாதத்தோடு நேசிக்கவே இல்லை. அவன் ரொம்ப அழகா இருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் அதிகமா அன்பு செலுத்துவோம், இவன் குறைய அழகா இருக்கிறான், இவன்கிட்ட கொஞ்சமா அன்பு செலுத்துவோம்லாம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. அப்படிதான் இந்த ஏமி அம்மா செஞ்சாங்க. அந்த ஊழியத்திற்கு இந்த தாமஸ் வாக்கர் என்பவர் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்தார். இவரை குறித்து ஏமி அம்மா தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, இந்த தாமஸ் வாக்கர் என்பவர் ஒரு உறுதி வாய்ந்தவராம், அசைக்க முடியாத உறுதி வாய்ந்தவராம். ஒரு காரியத்தை செய்ய மேற்கொண்டுட்டாங்க, ஒரு காரியத்தை செய்யணும்னு முயற்சி எடுத்தாங்கன்னா அதுக்கு எதிராய் வருகிற எல்லா தடைகளையும் துளி கூட யோசிக்காம அந்த காரியத்தை வெற்றி அடைகிற வரைக்கும் செய்து முடிப்பாராம். பிறருக்கு உதவி செய்யறதற்கு ஒரு வரம்பே வைக்க மாட்டாராம். இவங்களுக்கு இந்த அளவு செஞ்சா போதும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாராம். எல்லாருக்கும் தன்னால முடிந்த மட்டும் கிறிஸ்துவின் அன்புக்காய் எல்லா இன்னல்களையும் சகித்தவர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்தகத்துல ஏமி அம்மா இவங்களை குறித்து விசேஷ விதமா சொல்லியிருக்கிறாங்க. அதே அவர் மூலமா வளர்க்கப்பட்ட ஒரு பெரியவர், டோனாவூர்ல பிரகாசிக்கும் நட்சத்திரம் ஏமி அம்மா அப்படின்னு சொன்னா அந்த நட்சத்திரத்தை பிரகாசிக்க வழிவகுத்தவர் இந்த தாமஸ் வாக்கர் என்பவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலா இவர் இருக்க ஒரே ஒரு காரணம், ஆவிக்குரிய சத்தியத்தை சின்ன வயதிலிருந்து அவர் கற்றுக்கொண்டு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லா இன்னல்களை தாண்டி எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பல ஊழியங்களை செய்து இன்றைக்கு நம்ம திருநெல்வேலி பட்டணத்துல எல்லா கிராமத்திலையும் ஒரு பழைய வயதானவங்க யாராவது இயேசுவை குறித்து சொன்னது யாருன்னு சொன்னா எப்படியாவது ஒரு மிஷினரியோட பேரை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சொல்லி விதைச்சிட்டு போனது இன்னைக்கு நீங்களும் நானும் நின்று ஆண்டவருக்காக நிற்க பண்ண கர்த்தர் உதவி பண்ணியிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சாட்சியா நீங்களும் நாங்களும் மாறணுமானா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற தேவ அன்பை பிறருக்கு காண்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தாமஸ் வாக்கர் என்கிற சகோதரர் இப்படி நல்ல ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது தன்னுடைய 53வது வயதுல மசூலிப்பட்டினம் என்கிற ஒரு கிராமத்திற்கு போய் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருந்தார். பிரசங்கம் பண்றதுக்காக போயிருந்தார். அந்த ஊழியத்திற்காக போயிருந்த அந்த இடத்துல தான் சச்சு உடல்நல குறைவில்லாம போன உடனே ஏதோ எனக்கு முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி போனவர் தான். ஆனா ரெஸ்ட் எடுக்க போனவருக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியலையாம். ஆனா அந்த நாள்லயே அவர் மரித்து போனார். 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1912வது வருடம் இவர் மரித்து போனார். கொஞ்ச நாட்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு மிஷினரி இன்னைக்கு எத்தனையோ அநாதை பிள்ளைகளுக்கு தாயாய் உருவாகிற அளவுக்கு இவர் தேவ அன்பை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மையும் பயனுள்ள சாட்சியாய் மாற்றுவார். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.